தண்டகரண்யா அப்படின்னு ஒரு சினிமா வந்திருக்கு. அது என்ன ஆதிரை என்கிற ஒரு இயக்குனர் அதை எடுத்திருக்கிறார். பா ரஞ்சித் அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, அருமையா இருக்கு. அதை பற்றி உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சுதர்சன் ரெட்டி துணை பிரசிடண்ட், ஜனாதிபதி பதவிக்கு போட்டி போட்டார். சினிமா பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் துணை ஜனாதிபதினு ஆரம்பிக்கிற அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு பேக்ட்ராப் கதை இருக்கிறதுல என்ன அப்படின்னா, இந்த சுதர்சன் ரெட்டிய அமித்ஷா நக்சலைட்டுன்னு குற்றம் சாட்டினார். இவரெல்லாம் அர்பன் நகர நக்சல்கள், இவரும் நக்சலைட்டுக்கு ஆதரவாளர் என்கிற மாதிரி அமித்ஷா குற்றம் சாட்டினார். அப்ப அமித்ஷாவை குற்றம் சாட்டுற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நக்சல் பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்ப சுதர்சன் ரெட்டி மீதான குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக அரசு சத்தீஸ்கர்ல பழங்குடிகளை கொண்டே பழங்குடிகளை அளிக்கிற ஒரு முயற்சியை செஞ்சிச்சு. அதுக்கு பேர் சல்வாஜுடும் பேர், அமைதி அணிவகுப்பு. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேச இந்த மலை வளம் மிகுந்த பணிகள் தேசங்கள்ல கனிம வளங்கள் நம்ம நாட்டுல ரொம்ப இருக்கு. இந்த கனிம வளங்கள் வெறும் அந்த மாநிலத்துக்கு சொந்தமானதுன்னு அல்ல. இந்தியா முழுக்க நாம ஒரு கூட்டரசுன்னு சொல்லும் போது நாம இங்க இருந்து அவங்களுக்கு வரியை பகிர்ந்து கொடுக்குறோம், அவங்க அவங்களால முடிஞ்ச விஷயங்களை பகிர்ந்து கொடுக்குறாங்க. இப்படி ஒரு கூட்டரசாக வாழும்போது இது 140 கோடி மக்களுக்கும் சொந்தமான ஒரு கனிம வளங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த கனிம வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் எளிய பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த பழங்குடி மக்கள் என்னன்னா, எங்களுடைய இருப்பிடங்கள் வாழ்விடங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியில கொள்ளையடிக்காங்க, சுரண்டாங்க, காடுகள் அழிக்காங்கன்னு போராட்டம். இந்த போராட்டத்திற்கு மாவோயிஸ்ட் நக்சலைட் இயக்கங்கள் தலைமை தாங்குகிறார்கள். அப்ப இந்திய பழங்குடிகளுடைய போராட்டமாக மாவோயிஸ்ட் போராட்டம், தீவிர இடதுகள் சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் இருக்கு. அப்ப அந்த 2005 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சத்தீஸ்கர் அரசு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த சல்வாஜுடும் இயக்கத்தை உருவாக்கி பழங்குடிகளுக்கு எதிராக பழங்குடிகளையே வருது. இவங்க இந்த சல்வாஜுடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமமாக சுற்றி வளைத்து எதெல்லாம் நக்சலைட் ஆதரவு கிராமங்கள் தெரியுதோ அங்க இருக்கக்கூடிய ஆண்களை புறம் கொள்றது, பெண்களை ரேப் பண்றது, குழந்தைகளை தாக்குறது, வீடுகளை எரிச்சு விடுறது, உடைமைகளை கொள்ளையடிக்கிறது. இப்படி கொல்லப்பட்டவங்க மட்டும் 537 பழங்குடிகள். ஏகப்பட்ட வன்முணர்ச்சிகள், ஏகப்பட்ட பாதிப்புகள். இதெல்லாம் நாடு முழுக்க உலகம் முழுக்க பிரச்சனையான பிறகுதான் இதை சுதர்சன் ரெட்டி என்று இப்ப துணை ஜனாதிபதி வேட்பாளராக நின்னாரு. அவர் அப்ப உச்ச நீதிமன்ற ஜட்ஜு. அப்ப அவர் இருந்துட்டு என்ன அப்படின்னா, ராணுவம் அமைச்சு கொடுத்துருக்கோம், துணை ராணுவ படைகள் கொடுத்துருக்கோம், இவங்களுக்கு முறையான பயிற்சி இருக்கு, இவங்க அரசனுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டவங்க, இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப இந்த படைகளை விட்டுவிட்டு மாவோயிஸ்டுகளுக்கு பிடிக்காத ஆட்களை பூரா திரட்டி அவனை பூரா சல்வாஜுன்னு சொல்லி பழிவாங்க ஏவி விடுறது இது ஒரு அரசியல் சட்டம் நடத்தியா அல்ல என்று சொல்லி கண்டித்து அந்த சல்வாஜுடும் அமைப்பு கலைக்கப்படணும்னு தீர்ப்பு சொல்றாரு. அப்ப கலைச்சாங்க, கலைக்கல, அதை தலைமுறைவா நடத்துறாங்க, இப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக அதை சொல்றோம்னா, இந்தியாவுடைய மத்திய இந்தியாவுல எவ்வளவு மக்கள் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்காங்கன்றத பாக்குறோம். இந்த தண்டகாரண்யம் சினிமா இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, இதுல வித்தியாசமான இன்னொரு சம்பவம் நடக்குது. அதாவது பழங்குடிகளை கொல்வது பலமுறை, இது ஒரு புதுமுறை அப்படின்ற ஒரு ஏரியாவை இவர் எடுத்து காட்டுறாரு. 2008 என்ன பண்றாங்க, நாடெங்கும் பழங்குடிகள்ல இருந்து துணை ராணுவ படைகளுக்கு பயிற்சி அளிப்பதுன்னு சொல்லி இளைஞர்கள்லாம் அங்கங்க வந்துட்டு காசை வாங்கிட்டு புரோக்கர்கள் மூலமா, ஏஜென்ட்கள் மூலமா கொண்டு வந்து
அவர்களுக்கு பயிற்சி திரைமறைவுல வச்சு, சட்டபூர்வமா இல்லாம திரைமறைவுல வச்சு பயிற்சி அளிச்சு, அரசியல் நெருக்கடியும் இதுவும் வரும்போது அவர்களையே கொன்று, அவர்களையே நாங்க தீவிர நக்சலைட்டுகளை பிடிச்சோம், இவருக்கெல்லாம் தலைக்கு 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருந்துச்சு, அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஊழல் பண்றாங்க. இந்த ஊழலுக்கு இந்தியா முழுக்க அப்பாவி பழங்குடிகளை இவர்கள் ஏஜென்ட்கள் மூலமா பிடிச்சு இப்படி ஒரு படுகொலை அரங்கேற்று இருக்காங்கன்ற சம்பவம் வெளியே வருது. கிட்டத்தட்ட 514 பேர் இப்படி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியே வரும்போது அதுவும் பெரிய நாட்டுல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துது. இந்த கதையை தான் தண்டகாரண்யம் சினிமாவா எடுத்திருக்காங்க. இதுல மிக வழக்கமா இப்படி ஒரு சினிமாவை எடுக்கிறது பெரிய சவால் அப்படின்னா கூட, விடுதலை படத்திற்கு பிறகு மிக சிறப்பாக அழகாக இந்த கதையை டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம 3 மணி நேரமும் முழுக்க நம்ம அந்த திரைப்படத்துக்குள்ளேயே ஆழ்ந்து கிடக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா படமாக்கி இருக்கிறாங்க. என்னால ஒரு விஷயம் கவனிக்க முடிந்தது, தியேட்டர்ல வந்திருந்த அனைவரும் படம் பார்த்துட்டு கிளம்பி போகும்போது நான் உள்பட கண்கள் கலங்கிதான் வெளியேற முடிந்தது. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிறப்பா படமாக்கி இருக்கிறார். இது போன்ற தைரியமான மக்கள் ஆதரவு இடதுசாரி திரைப்படங்கள் நிறைய வரணும். மக்களுக்கும் இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் வரும்போதுதான் அநீதிகளுக்கு எதிராக மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நம்முடைய இடது தமிழ் சேனல் மூலமாக முதல் திரையாளர்களை முன்வைத்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நாம பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.